வணக்கம். உங்கள் இளங்கோ மிஸ்டர் இளங்கோ மூக்குயிர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மூக்குயிரில் எத்தனை வல்லங்க உடஞ்சிருக்குது, ஆமாம், அதனால் நமக்கு என்ன இழப்பீடு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், இங்கே ஒரு வல்லம் உடஞ்சிருக்காருங்க. இந்த வல்லத்தை பழுதையே பார்க்க முடியாது, அதனால் இதை போட்டுட்டாங்க. அந்த பாருங்க, அங்கே ஒரு வல்லம் உடஞ்சி தூக்கி வச்சுருக்காருங்க. அந்த அங்கே ஒரு வல்லம் உடஞ்சி தூக்கி வச்சுருக்கு. அந்த பாருங்கள், தண்ணி கீழே ஒரு வல்லம் உடஞ்சிருக்குதா, அந்த அங்கே ஒரு வல்லம் உடஞ்சிருக்கா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, மீனவர்களுக்கு வந்துக்கிட்டு ரொம்ப பொருளாதார நஷ்டீடு, ரொம்ப பொருள் சேதம் தான் இருக்குது. அவங்க உழைப்புக்கு தக்கன ஊதியங்கள் வந்தாலும் நிறையா சேதங்கள் தான் இதனால் இருக்குது. இங்கே பாருங்கள், வல்லம் எப்படி உடஞ்சிருக்கு பாருங்கள். இந்த வல்லங்களையெல்லாம் பழுது பார்க்க முடியாமல் போட்டாங்க. ஆமாம், பழுது பார்க்க முடியாமல் போட்டது தான் வல்லங்க. இந்த அங்கிட்டு ஒரு வல்லம் கிடக்கு பாருங்க. ஆமாம், இதுகளெல்லாம் பழுது பார்க்க முடியாது. அப்போ இதில் என்ன சொல்ல வர்றேன்னா, மீனவர்களுக்கு நிறையா பொருளாதார இழப்பீடு தான் இருக்குது. ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு இது உடஞ்சி போகும். வேலை பார்க்க முடியாது. நம்ம இப்போ ஒரு வேலை வெட்டி பார்க்குறவங்களுக்கு மாதமோ வருஷமோ சம்பளம் கூடும். ஆனால் மீனவர்களுக்கு நிறைய சேதம் தான் வரும். வயதாகினாலும் எல்லாம் உடஞ்சி ஒன்றுலாம் போயிடும். காற்று மழையினாலும் இப்படி உடஞ்சி ஒன்றுலாம் போயிடும். மொத்தத்துக்கு இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய மீனவர்களுக்கு கடின உழைப்பு தான் கூட, பொருளாதாரம் ரொம்ப சேதம் தான் இருக்குது. எப்படியோ எங்கள் வாழ்வாதாரம் போய்கிட்டு இருக்குது, இதுதான் உண்மை. ஆமாம், எத்தனை வல்லம் உடஞ்சி கிடக்குவாருங்க. இந்த பொருளாதாரங்களெல்லாம் எப்படி சரி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல அவங்க. ஆமாம், எப்படியோ வாழ்க்கையில் ஓடுது. ஆமாம், இதுதான் உண்மை. ஏகப்பட்ட வல்லங்கள் உடஞ்சிருக்காருங்க. உடஞ்சி ஒரு சில பேர் இந்த எப்படி ப்ரைவேட் போட்டு வாங்கி வச்சு ஒட்டுறாங்க. அந்த அதில் இருக்காருங்க மீன் வலை, அதுக்கு பேர் மீன் வலை. அதுக்கு எடுத்தாக்கில் இந்த ஆண்டு ஒரு ப்ரைவேட் இருக்காருங்க, அதில் ஒரு வலை இருக்காருங்க. அது ஒரு நண்டு வலை. ஆமாம், அந்த சின்ன காரக்கு இருக்குது. ஆமாம், காரக்கு வேறு இருக்குது. அந்த அங்கே பெரிய போட்டு கிடக்குவாருங்க. இங்கிட்டு ப்ரைவேட் நிறையா கிடக்குவாருங்க. அந்த ப்ரைவேட்டில் என்ன வலை இருக்குன்னு சொல்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அங்கிட்டு இருக்கிறது நண்டு வலை தான். இன்னும் ஒரு சிறப்பான ஒரு வலை இருக்குது. இந்த பாருங்கள், கரை வலை. இதுக்கு பேர் கரை வலை ஏற்றி சொல்லுங்க பாருங்க, போட்டு பூரா. அதனால் மீனவர்களுக்கு ரொம்ப சேதம்தான் கூட ஒழிய, எவ்வளோ தான் உழைச்சாலும் அவங்க வந்துக்கிட்டு முன்னுக்கு வர முடியாத காரணம், அப்படி வல்லங்க உடஞ்சி ஒன்றும்னா போகிற காரணம் தான் அவங்கள முன்னேற்றத்துக்கே வழி இல்லாமல் இருக்குது. நன்றி.